ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரவையை வச்சு நம்ம குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கோதுமை மாவை வச்சு செஞ்சுருக்கோம். ரெடிமேட் மிக்ஸை வச்சு நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்து ரெடிமேட் மிக்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடரை வச்சு குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து மில்க் பவுடர் இருந்தால் குலாப் ஜாமுன் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இப்போ நம்ம செய்ய போகிற மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல சாஃப்டாக ஜூஸியான ஒரு ஜாமுன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போது மில்க் பவுடர் வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் சைஸ் தான். இந்த கப்பில் 1 கப் பால் பவுடரும் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கிறேன். மைதா மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டீஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது வந்து நம்ம கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பேக்கிங் பவுடர் தான் நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட உருண்டைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நைஸாக நீங்கள் வந்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா திக்காக பாலை வந்து நான் காய வச்சு நல்லா சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நம்ம அழுத்தி பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக நம்ம பிசையணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பிசையக்கூடாது. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. ரொம்பவும் நான் சொன்ன மாதிரி அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு அது மாதிரிலாம் பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாது. குலாப் ஜாமுனுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைய முடியுமோ அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கடாய் இல்லை பேன் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடர் எடுத்த அதே கப்பில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம குலாப் ஜாமுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கம்பி பதம்லாம் எடுக்க மாட்டோம். பாகு சர்க்கரை பாகை கையில் தொடும்பொழுது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டணும். அதுதான் கரெக்டான பதம் ஜாமுனுக்கு. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் குக் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். சர்க்கரை கரைசலை எப்படி தொடும்பொழுது லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணி மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் இந்த சர்க்கரை பாகை தொடும்பொழுது நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்குது. அதாவது 1/2 கம்பி பதம் 1 கம்பி பதம்லாம் வரக்கூடாது. குலாப் ஜாமுனுக்கு கையில் தொடும்பொழுது ஜீரா வந்து நல்லா இப்படி கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டணும். அவ்வளோதான், இதுதான் கரெக்டான பதம். இப்போ நமக்கு கரெக்டான பதத்துக்கு ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சமாக நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். நல்லா மணத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காவை சும்மா லைட்டாக அப்படி ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். கையில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கோங்க. ஒட்டாமல் நல்லா நைஸாக நமக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஜாமுன் எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம உருட்டி எடுக்கணும். அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும் போது விரிசல் விடாமல் வரும். இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே உருட்டிகிட்டே இருந்தோம்னா சாஃப்டாக நல்லா விரிசல் இல்லாமல் வரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக கொஞ்சம் கூட விரிசலே இல்லாத மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் நான் வந்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா நைஸாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெய் தடனும் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு வந்து உருண்டை பண்ணி போட்டு பாருங்கள்.
இந்த மாதிரி லைட்டாக தான் பபிள்ஸ் வரணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் என்ன காஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து ஜாமுன் வந்து பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உருண்டை பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒவ்வொரு உருண்டைகளையும் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளே வந்து வெந்து வரும். இல்லைனா சீக்கிரமாக மேலே கலர் வந்துடும், உள்ளே வந்து வெந்திருக்காது. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி காஞ்சிருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் மட்டுமே விடுங்க. அதுக்கு மேலே வந்து கரண்டி வச்சு கலந்து கொடுத்துருங்க. இல்லைனா இந்த மாதிரி அடியில் போய் உட்காந்துக்குச்சுன்னா கலர் வந்து மாறிடும். கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடியில் போய் உட்காராமல் மேலே வந்து எழும்பி வந்துடும் எண்ணெயில். அப்போ ஈஸியாக ஒரே மாதிரி கலரில் நமக்கு ஜாமுன் வந்து பொரிஞ்சு வரும். ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் போய் உட்காந்துட்டு கலர் வந்து ஃபுல்லாக மாறிடும். இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் மாறி வரும், நல்லா வெந்தும் வரும். ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா வெந்துருச்சு. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லாம் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல் மீதி இருக்கிற உருண்டைகளையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சிருக்கிற ஜாமுனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜீராவில் வந்து சேர்த்துக்கலாம். ஜீரா வந்து ரொம்ப சூடாறி இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம போடுற ஜாமுனும் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்பவும் சூடாக இருந்தால் உடஞ்சி குழஞ்சி போயிடும் ஜீராவில் போடும்பொழுது. அதனால் பார்த்துக்கோங்க நீங்கள் கரெக்டாக. ரொம்ப அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால நான் வந்து இப்போது இந்த ஜீராவையும் ஜாமுனையும் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் முழுகிற மாதிரி இருந்தால் நல்லா ஜீரா வந்து உள்ள ஜாமுன்குள்ளே இறங்கி வரும். சாப்பிட அப்போ நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் விட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து எப்போவுமே நைட்டு வந்து செஞ்சு வச்சுருவோம் அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அப்படிலாம் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறட்டும் ஜாமுன், அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜாமுன் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. ஜீராவில் நல்லா சாஃப்டாக இப்போ ஜூஸியாக இருக்கும் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 3-4 மணி நேரத்துக்கு கூட ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஜூஸியாக சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு கடையில் வாங்குறது மாதிரி நல்லா நைஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். விரிசல் இல்லாமல் ஜாமுனை நல்லா சூப்பராக இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான். மாவை வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நைஸாக விரிசல் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக மாவை நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நைஸாக விரிசல் இல்லாமல் உருட்டவே முடியாது. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவை வந்து நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஜாமுன் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.